வணக்கம். தல அஜித் ஏகே அவர்கள் துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு 3வது இடம் பிடித்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவருடைய தீராத ஆசை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்ட திரையிலேயே நடிச்சுக்கிட்டு இருந்தனால அவருடைய திரை வாழ்க்கை அதில் கொஞ்சம் பாதிப்படைஞ்சதுனால அதை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வச்சாங்க. இருந்தாலும் அவருக்கு அந்த கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்ட அந்த மோகம் குறையவே இல்லை. குறையாம அந்த ஆர்வத்தோட இருந்தனால தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு கலந்து வெற்றி பெற்று ஒரு நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு நடிகனா இருந்துக்கிட்டு அவருக்கு ரசிகர் மன்றங்கள் இல்லை. என்னைய பிடிச்சிருக்கா, என் படம் பிடிச்சிருக்கா பாரு, இல்லாட்டினா பார்க்காத அப்படின்ற வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு நடிகர். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க, அதையும் நீங்க கேட்கணும். Watch films, everything is fine. But அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? விஜய் வாழ்க, அஜித் வாழ்க, ரஜினி வாழ்க, எல்லா நடிகனையும் வாழ்கன்னு சொல்லிட்டு நீ எப்போ வாழ போற? நடிகன்னா படத்துல பாக்குறதோட நிறுத்திக்க. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு, இல்லைன்னா பார்க்காத. அந்த வார்த்தையை எந்த ஒரு நடிகனுமே சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே இதுல அவர் தலை தான் உண்மையிலேயே.